இன்னைக்குப்பா நம்ம ஹை புரோட்டீன் சாலட் செய்ய போறோம்ப்பா. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா. நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா. சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்கள் வரை எல்லாருமே காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடலாம்ப்பா. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இது வந்து தாமரை பொரி, ரொம்ப லேசா இருக்கும். நல்லா உங்களுக்கு இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்பா. இப்போ இந்த தாமரை பொரியை வச்சுதான் நம்ம ஒரு சாலட் செய்ய போறோம். இது வந்து சியா சீடு, ஒரு ஸ்பூன் சியா சீடு போட்டுக்குருவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷத்துக்கு சியா சீடை ஊற வைப்போம். இப்போப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ இரும்பு கடாய் வச்சுருக்கோம். இரும்பு கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். கடாய் கொஞ்சம் சூடாயிடுச்சுப்பா. நம்ம வந்து இப்போ தாமரை பொரி எடுத்துருக்கோம்ப்பா. இது 50 கிராம் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் உங்களுக்கு கொஞ்சம் நெய் விட்டுக்குருவோம். இதை வந்து வறுத்துக்குருவோம். நெய் வந்து கொஞ்சமாக தான்ப்பா விட்டுருக்கேன், ரொம்ப விடல. அந்த தாமரைப்பொடி நம்ம வறுக்கிறதுக்காண்டி கொஞ்சோண்டு நெய் விட்டுரும். நல்லா வாசமாகவும் இருக்கும், சாப்பிடும் போது ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போப்பா நம்ம வந்து இரும்பு கடாயி நல்லா சூடாக இருக்குது. நம்ம மீடியத்தில் வச்சு ஒரு நல்லா 3 நிமிஷம் நம்ம தாமரைப்பொடியை நல்லா வறுத்துக்குருவோம். கலர் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா மாற மேத நம்ம எடுத்துடணும். இப்போ நம்ம தாமரைப்பொடியை நல்லா கொஞ்சம் வறுத்தாச்சுப்பா. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். பாதி எடுத்துக்கிடுவோம், பாதி இருக்கட்டும். இதை வந்து நம்ம வந்து பாதியாக கட் பண்ணி போட்டுக்கிறணும். நல்லா வறுத்த சவுண்டு பார்த்தீங்களா, நல்லா இப்படி கேட்கும். வறுக்கிறதுக்கு முன்னாடி சவச்சவன் இருக்கும். இப்போ நல்லா இதை முறுமுறுன்னு இருக்கும். இப்படி இதை பாதியாக கட் பண்ணி போட்டுக்குருவோம்ப்பா. இப்படி நம்ம பாதியாக நம்ம இப்படி கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ தயிர் எடுத்துருக்கேன்ப்பா. இப்போ தயிர் வந்து ஒரு 3 ஸ்பூன் விட்டுக்குருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். கொஞ்சம் ஒரு 3-4 ஸ்பூன் தண்ணி விட்டுக்குருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தாமரை பொரியை இதில் போட்டுருவோம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா முங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஊற விடுவோம்ப்பா. நான் ஒரு கேரட் எடுத்திருக்கேன். இதில் பாதி கேரட்டு எடுத்துக்கிடுவோம். பாதி கேரட் எடுத்துக்கிடுவோம். தோலை நல்லா சீச்சுக்குருவோம். இந்த 1/2 கேரட்டை நம்ம சீவிக்கிடுவோம். இப்போப்பா நம்ம வந்து தாமரை பொரியை வந்து தயிரில் 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம். இப்போ நல்லா ஊறிடுச்சு நல்லா. இப்போ வந்து நம்ம துருவிய கேரட்டை போட்டுக்கிடுவோம். இப்போ நான் இந்த வெங்காயம் எடுத்திருக்கேன். இதில் பாதி இதை நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன்ப்பா. இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். ஒரு மீடியமான தக்காளி, நல்ல பழுத்த பழம்ப்பா. இதில் பாதி நறுக்கி போட்டுக்கிடுவோம். இப்போ ஒரு சின்ன மிளகாய், இதை பொடிசாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். பச்சை மிளகாய் வேணும்னா போட்டுக்கோங்கப்பா. கொத்தமல்லி இலை கொஞ்சம், இதையும் பொடிசாக நறுக்கிக்கிடுவோம். கொஞ்சம் மிளகு பொடி போட்டுக்குவோம்ப்பா லைட்டாக. கொஞ்சோண்டு சாட் மசாலா போட்டுக்குவோம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். கொஞ்சம் நம்ம தயிர் கலந்துக்குருவோம்ப்பா. தயிர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்ம கொஞ்சம் தயிர் கலந்துக்குவோம். எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நம்ம 15 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம் இல்லையாப்பா. சியா சீடு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். சியா சீடு நம்ம மொத்தத்திலே 1 ஸ்பூன் தான் போட்டிருந்தோம். நல்லா ஊறி வந்தனால நம்மளுக்கு இவ்வளோ வந்திருக்கு. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம்ப்பா. அவ்வளோதான்ப்பா, உங்களுக்கு தாமரைப்பொடி சாலடு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து உங்களுக்கு நான் இதில் ஃப்ரூட்ஸில் ஒரு சாலட் செஞ்சு காட்டுறேன். இது வந்து ஃப்ரூட்ஸில் செய்ய போகிறோம். ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் ஸ்வீட்டு இப்படி நம்ம கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இப்போ தாமரைப்பொடியை கட் பண்ணி போட்டுக்கிட்டோம். 1/2 கப்பு தயிர் எடுத்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம்.
இப்போ இதை வந்து இதில் ஊற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து சியா சீடு வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ இதையும் நம்ம இதில் போட்டுக்குருவோம். 1 ஸ்பூன் சியா சீடு இருக்குது, இதில் போட்டுக்குருவோம். இப்போ நான் வந்து ஒரு ஆப்பிள்லப்பா 6 ஆப்பிள் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம பின்னாடி உள்ள தோலை சீவிட்டு நம்ம பொடியாக நறுக்கிக்கிடுவோம். இப்போ நம்ம தோலை சீவிட்டோம்ப்பா. இப்போ நம்ம பொடியாக இதை வந்து கட் பண்ணி போட்டுக்குருவோம் ஆப்பிளை. இந்த ஆப்பிளை வந்து நம்ம தாமரைப்பொடி இதில் சேர்த்துக்குருவோம். இப்போப்பா ஆப்பிளை நம்ம நறுக்கி போட்டாச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் தேன் விட்டுக்குருவோம். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம்ப்பா. அவ்வளோதான்ப்பா, தாமரைப்பொடி ஃப்ரூட்ஸு சாலட் ரெடி. இப்போ நம்ம இதை வந்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். ஒரு பவுலில் நம்ம 25 கிராம் தான் நம்ம வந்து தாமரைப்பொரி எடுத்துருக்கோம். அதனால தாராளமாக நீங்கள் ஒரு ஆள் நல்லா ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் உங்களுக்கு வந்து பசிக்காது. ரொம்ப எலும்புக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்துப்பா. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும்ப்பா. இது வந்து நம்ம காய் போட்டது. இப்போ இந்த தாமரைப்பொரிப்பா இப்போ எல்லா கடையிலுமே கிடைக்கிது. இப்போ நட்ஸ் கடையில் நம்ம கிராம்பு ஏலக்காய் இப்போ நம்ம பாதாம்லாம் வாங்குறோம் இல்லையா, அந்த கடையில் தான் அம்மா வாங்கினேன். அதுவும் போக இன்னொன்று வந்து ரிலையன்ஸ்லையும் நல்லா கிடைக்கிது. அதனால உங்களுக்கு எல்லா கடையிலுமே கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்துப்பா இது வந்து நம்ம வந்து தேன் போட்டிருக்கோம். தேன் போட்டு இது செஞ்சுருக்கோம். ஸ்வீட்டில் ஃப்ரூட்ஸில் செஞ்சுருக்கோம். இது வந்து நம்ம வந்து கேரட் போட்டு வெஜ்ஜில் செஞ்சுருக்கோம், காயில் செஞ்சுருக்கோம். உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குதோ நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. இது வந்து நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்டாகவும் சாப்பிட்டுக்கலாம். டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்ல ஹெல்த்திப்பா. வீட்டில் செஞ்சு பாருங்க. அம்மாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.